மக்களே ரொம்ப உஷாராக இருங்க. கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு சில மாவட்டத்தில. ஆனா, அப்படியே இப்ப கொஞ்சம் மாற்றங்களும் வரப்போது. இப்ப மழை பொழிவ விட வெயிலுடைய தாக்கம் நெறைய மாவட்டத்தில பதிவாக போது. இன்றைக்கும், நாளைக்கும். இதுவரைக்கும் சில மாவட்டத்தில கனமழைய பார்த்தோம். ஆனா, சில மாவட்டத்தில இதுவரைக்கும் மழையே பெய்யாம வெயில் மட்டுமே கொளுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாவட்டங்கள் பத்தி நம்ம நெறைய பேச போறோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னா, கண்டிப்பாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அதே சமயத்தில வெயிலுடைய தாக்கமும் மிக கொடூரமாக இன்றைக்கும், நாளைக்கும் பதிவாக போகிறது. ஆகவே இது குறித்து மிக தெளிவான தகவலையும் நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர் மழை பொழிவு இருக்கக்கூடும். அது ஏங்க அங்க மட்டும் மழை வந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், விருதுநகர் இத மட்டுமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க மட்டும் மழை வந்துகிட்டே இருக்கு. ஆனா எங்க ஊர்லலாம் மழையே வரமாட்டேங்குதுங்கன்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இருந்து நெறைய பேர் தொடர்ந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதற்கான காரணத்தையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இது வந்து வடகிழக்கு பருவமழை கிடையாது. தென்மேற்கு பருவமழைங்கிறத கொஞ்சம் மறந்துடாதீங்க. ஏன்னா தென்மேற்கு பருவமழையில எப்பயுமே நம்ம நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிக மழை வந்துகிட்டே தாங்க இருக்கும். எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழையில சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நிறைய மழை வாய்ப்பு வந்து கொண்டே இருக்குமோ, அதே போல தான் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் பருவமழை நெருங்க நெருங்க இங்கேயும் நமக்கு மழை பொழிவு தீவிரமாகிட்டே தான் இருக்க போகுது. இதை விட இன்னும் மோசமான மழை கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். இதற்கே 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் தாங்க முடியல ப்ரோன்னு வேற கமெண்ட் போடுறாங்க கன்னியாகுமரியில இருந்து. ஆமாங்க, இது பருவமழைன்னா தொடங்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ள இவ்வளவு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போது கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மிக கடுமையாக வெள்ளத்தில் மிதக்கும். அதே சமயத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சியிலையும் அதிக நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிக மழை பொழிவுகளையும் இந்த வருஷம் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்புறம் திடீரென்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை பதிவாகிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதே மாதிரி விருதுநகர், தென்காசி, தேனி மாவட்டம், கன்னியாகுமரியிலும் அதே போல தான் மாலை இரவில் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் பகல் நேரங்களில் சில இடங்களில் வெயிலுடைய தாக்கம் இங்கேயுமே கூட வந்து காணப்படக்கூடும். சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கக்கூடும். அதனால் மழை வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம். வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதின்னு ஒன்று உருவாச்சுங்க. அது என்னதாங்க ஆச்சு? அந்த தாழ்வு பகுதி வருமா வராதா? நாங்கள் அதை நம்பிலாம் உட்காந்துருக்கோம்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. ஐயா, உங்களை தாழ்வு பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி வந்து 2 வாய்ப்புகள் முதல்ல நம்ம பேசியிருந்தோம். ஒன்று, தமிழ்நாட்டில் கரையை கடந்துச்சு அப்படின்னா அதிக வெள்ளப்பெருக்கு. இன்னொன்று, தமிழகத்தை விட்டு விலகி போனால் அதிக வெப்பம் அப்படிங்கிற 2 தகவலையும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ அதுல வந்து தமிழகத்தை விட்டு இப்போ விலகி போகிறது அப்படிங்கிற தகவல் நம்ம 2-3 நாட்களாக தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம். இது தமிழகத்தை விட்டு விலகி போகிறதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் உறிந்து கொண்டு இது தமிழ்நாட்டை விட்டு விலகி போகிறது. இதன் காரணமாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பல பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் வந்து பதிவாயிட்டு இருக்கு. 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் கொளுத்திக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இது வந்து அசௌகரியமான சூழ்நிலை பல மாவட்டத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த தாழ்வு பகுதியினால ஏதாவது ஒரு பயனா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாமல் வெயில மட்டுமே அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த தாழ்வு பகுதி. இன்றும் நாளையும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடைந்து காணப்படும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். 40லிருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் ரொம்ப கொடூரமாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதிக வெயில் பதிவாகக்கூடிய மாவட்டங்களையும் நம்ம பேசலாம். ஏன்னா இப்போ கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் மாலை இரவில் பதிவாயிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களில் உள் மாவட்டத்தில் கூட மழை இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, அப்புறம் டெல்டாவில் கூட சில இடத்துல பரவலாக மிதமான மழை கிடைக்கும். வெயிலும் இருக்கும், சில மாவட்டங்களில் மழையும் இருக்கும். ஆனால் ஒரு சில பகுதிகள், சென்னை போன்ற பகுதிகளில் வெயில் மட்டுமே மிஞ்சும். அதனால் அதிக வெயில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதிக வெயில் பதிவாகும். இன்றைக்கும் நாளைக்கும் 41 டிகிரி செல்சியஸ் இந்த கேடிசிசியில் வரப்போகுது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க.
திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வாலாஜாபாத் உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான வெப்பம் பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டமும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்கேயும் வந்தவாசி, ஆரணி, சேத்பட்டு, போலூர் இங்கேயும் மோசமான வெயில் ரொம்ப அதிகமாக இருக்க போது. கடலூர் மாவட்டம், புவனகிரி, சிதம்பரம், நெய்வேலி, வடலூர், திட்டக்குடி, பெண்ணாடம் இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும், கடலூர் மாவட்டத்திலும் பல இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமடையும். விழுப்புரம் மாவட்டம், மயிலம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட இடங்கள், விழுப்புரம் நகர பகுதிகள், திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தெற்கோயிலூரிலும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக போது. விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம், தியாகதுர்கம், சின்னசேலம், சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கூட 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும். உளுந்தூர்பேட்டை கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தாத்தியாங்கர்பேட்டை, முசிறி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை மிக மோசமாக இருக்கும். திண்டுக்கல், நத்தம், சின்னாலம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்டத்தில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரமடையும். கரூர் மாவட்டம், பஞ்சப்பட்டி, நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு கவனமாக இருங்க நண்பர்களே. இங்கே மிக மோசமான அனல் காற்று பகல் நேரங்களில் வரும். ஆனால் இந்த நாமக்கல், கரூர் மற்றும் சேலம் போன்ற மாவட்டத்தில் ஒரு பக்கம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மழை வாய்ப்பும் அடுத்து வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம். திருப்பூர், ஈரோடும் அதே மாதிரி தான். கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டங்களிலும் ஒருபுறம் நமக்கு வெயிலுடைய தாக்கமும் இருக்கும், அதே மாதிரி மழை வாய்ப்பும் அடுத்து வரும் நாட்களில் காத்திருக்கிறது. அதனால வெயில் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி இங்கே கவலைப்படாதீங்க, மழை வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை மற்றும் சிவகாசியில் உச்சகட்ட வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம மிக தெளிவாக பேசியிருக்கிறோம். வெயிலுடைய தாக்கத்தை குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மழை பொழிவு வராமல் எங்கேயும் போயிடாது. ஏன்னா நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு 2-3 நாள் மட்டும்தான், ரொம்ப நாள் கிடையாது. ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு மட்டும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய மாவட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கேரள மாநிலங்களில் மிக கனமழை ஒவ்வொரு நாளுமே பதிவாகிட்டு இருக்கு. திருவனந்தபுரம், அதே போல் எர்ணாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திரிசூர் போன்ற இடங்கள், இது போன்ற நிறைய இடங்கள் கேரள மாநிலங்களில் பல பகுதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போடலாம். எல்லா இடங்களுமே நமக்கு ஒவ்வொரு நாளுமே முதல் மிக கனமழை தீவிரமாகிட்டே தான் இருக்குது. அதே போல் கர்நாடக மாநிலங்கள், மங்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், உடுப்பி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து தமிழகத்திலும் நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கும். இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஆனால் இதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதோ அதை விட 2-3 மடங்கு மழை பொழிவு இந்த வருஷம் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமாகவே இருக்கும். போன வருஷம் நமக்கு ஞாபகம் இருக்கும், 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு பெங்கல் புயல்ல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பாதிச்சதுன்னு. அதனால எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.